வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனலில் நாம் ரெகுலராக பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் மாறுபட்ட வீடியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் ஐடியாலாம் சொல்கிறீங்க, பணம் இல்லையே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கான வீடியோ இது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வேணுமா, அது கவர்மெண்ட் ஸ்கீமில் வேணுமா, அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோவை முழுசாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த 10 லட்ச ரூபாய் கடன் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கு பேங்க் கடன் தர்றாங்க. எல்லா லோனும் எந்த லோனுன்னு கணக்கு கிடையாது, எத்தனையோ லோன் தர்றாங்க. அப்படி இருக்கும்போதே நான் சொல்லக்கூடிய இந்த லோனை நீங்கள் எதுக்கு சூஸ் பண்ணணும், அதுக்கான காரணங்களை பற்றி பாருங்கள். இது கவர்மெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு கடன் உதவி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பெண்களுக்கு இதில் முன்னுரிமை தர்றாங்க. அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் 2 பாலருக்கும் இது கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற கடனுக்கு மானியமும் தர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வங்கி மூலமும் இந்த கடன் உதவியை ஏற்பாடு பண்ணுறாங்க. சரி, நம்ம நேராக போகணுமா அலையணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஆன்லைனில் என்ன செய்யலாம், அப்ளை பண்ணால் போதும். அவங்களே நமக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு ட்ரைனிங் இருக்கா அப்படின்னா, ட்ரைனிங் நமக்கு தேவைப்படுற பட்சத்தில் அங்கேயே என்ன தராங்க, ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ணுறாங்க. சரி, 10 லட்ச ரூபா லோன் தரவங்க சும்மா தருவாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இதுக்கு எந்த விதமான கொலாட்ரலும் தேவையில்லை. அதாவது ஜாமீனே இதுக்கு என்ன இல்லை, தேவையில்லை. பத்திரம் கொண்டா, அதை கொண்டா, கவர்மெண்ட் ஸ்டாஃபை கொண்டா அப்படின்னு எதுவும் கேட்க போகிறது கிடையாது. அதனால் இதுக்கு ஜாமீன் தேவையில்லை. அப்போ படிப்பு ரொம்ப வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் பணக்காரவங்களுக்கு மட்டும்தான்ப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. இது பணக்காரவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க இந்த லோனு. இது நடுத்தர மற்றும் ஏழை மக்களுக்காக மட்டும்தான். அப்படிங்கும்போது இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கும்போது இந்த லோன் நமக்கு எவ்வளோ சூட்டாக இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். எல்லா பேங்க்லேயும் லோன் கொடுத்தா கூட இந்த லோன் ஒரு சூப்பரான லோன். இதை ஃபர்தராக நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம. இது என்ன மாதிரியான லோன் அப்படின்னு இன்னும் நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு. எம்எஸ்எம்இ லோன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த எம்எஸ்எம்இ லோன் நாம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது அதுலேயே நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃப்ரண்ட் பேஜில் ஹோம் பேஜ்லேயே இருக்கும். அதுதான் இப்போ உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். வெப்சைட் அட்ரஸ் நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்ளிகேஷன் எத்தனை ரிசீவ் பண்ணியிருக்காங்க, இது எதுக்கானதுனாக்கா 2020-21 அந்த வருடத்திற்கான அப்ளிகேஷன் எத்தனை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4837 அப்ளிகேஷன் வாங்கியிருக்காங்க. அதில் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5006 lakhs அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லோன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதிலே டிஎஃப்சி ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தனி நம்பர் 3311 அப்ளிகேஷன்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதில் 3366 லட்சம் ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்க, இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பேங்க்கால் எவ்வளோ சேங்ஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 526 நம்பர் சேங்ஷன் ஆகிருக்கு. அந்த அத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. அதில் 492 லட்சம் ரூபாய் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி லோன் டிஸ்பர்ஸ்டு பார்த்தீங்கன்னா 612 564 லேக்ஸு. இது நான் இப்போது இந்த வீடியோ போடும்போதே எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் பேர் வாங்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த லோன் வாங்குறாங்க. அப்படிங்கும்போது நாளைக்கு மாறலாம், நாளைக்கு மாறலாம். நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே இதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்போவுமே கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது யார் யாருக்கு இந்த லோன் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி வைஸ் தான் இந்த லோன் தராங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பிசியாக இருந்தால், அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராக இருந்தால் அவங்களுக்கு இது வரைக்கும் 2020-21 என்ன பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50.8% பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும், எம்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் இவங்களுக்கு 27%, எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 18.8% லோன் டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க.
இப்போ இந்த லோனுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, யார் யார் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணலாம், இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி இனிமேல் பார்க்க போகிறோம். இப்போ தான் இனிமேல் தான் முக்கியமான டாப்பிக்கே வருது. இது நீங்கள் இதுக்கு எப்படி எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி இருக்கணும். அதுக்கு கீழே படிச்சிருந்தாக்கா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுவே ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால், அதாவது எஃப்சின்னு சொல்லுவோம் இல்லையா, ஓசி எஃப்சி, இந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு 35 வயது வரைக்கும் மட்டுமே இதை என்ன செய்ய முடியும், அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம், ஏன்னா இது நடுத்தர மக்களுக்கு ஏழைகளுக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ ஆனுவல் இன்கம் ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் இன்கம் 1.5 லட்சத்தை என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எந்த அட்ரஸ் கொடுக்குறோமோ அந்த அட்ரஸில் நம்ம ஒரு 3 வருஷம் என்ன செஞ்சுருக்கணும், அங்கே அந்த ஏரியாவில் நம்ம இருந்திருக்கணும். அந்த அட்ரஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, அந்த ஏரியாவில் நம்ம 3 வருஷம் வசித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குவாலிஃபிகேஷன் இங்கே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு லோன் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் செக்டாராக இருந்தால் 1 லேக்கும், சர்வீஸ் செக்டாராக இருந்தால் 3 லேக்ஸும், மேனுஃபேக்சராக இருந்தாக்கா 10 லட்சமும் தர்றாங்க. அப்போ பிஸ்னஸ் செக்டார்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கோம், ஒரு மளிகை கடை, ஒரு பெட்டி கடை, இந்த மாதிரி கடை வைக்கிறதுக்காக நம்ம வாங்குறத நம்ம பிஸ்னஸில் சொல்லலாம். இது 1 லட்ச ரூபாய், அதாவது பொருளை என்ன செய்கிறோம், வாங்கி விற்கிறோம். அடுத்து நம்ம சர்வீஸ் செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல் ரீசார்ஜ் கடைங்க, இந்த மாதிரி கடைகள்லாம் சர்வீஸ் செக்டாரில் வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் வரைக்கும் தர்றாங்க. மேனுஃபேக்சர் அப்படின்னாக்கா நம்ம எந்த ஒரு பொருளையாவது தயாரித்து விற்பனை பண்ணுறது, அதை தான் நம்ம மேனுஃபேக்சர் செக்டார்னு சொல்லுவோம். இதுக்கு 10 லட்ச ரூபாய் வரைக்கும் தராங்க. இந்த 1 லட்சம், 3 லட்சம், 10 லட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமௌண்ட்டில் நீங்கள் எந்த ஒரு விதமான ஜாமீனும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, தர வேண்டியதில்லை. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு லோன் தான். எந்த செக்யூரிட்டி கொலாட்ரலும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அதுதான் இந்த லோனில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ அடுத்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டாக்குமெண்ட்ஸ் நம்ம சாதாரணமாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதை எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா டிசி, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு செய்ய முடிஞ்சால் நீங்களே பண்ணிக்கலாம். நம்ம வேலை என்ன மாதிரி தொழில் பண்ண போகிறோம், அதுக்கு எவ்வளோ நம்ம முதலீடு போட போகிறோம், அது எவ்வளோ செலவாகும், அதில் எவ்வளோ லாபம் நிற்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு திட்ட அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம உங்களுக்கு சமர்ப்பிக்கணும். அது உங்களால் முடிஞ்சால் பண்ணலாம், முடியல அப்படின்னாக்கா யூடியூப்பில் நிறையா போஸ்ட் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு, அதில் போய் பார்த்து நீங்கள் பண்ணலாம். அதுவும் நமக்கு சரியாக வராதுன்னு தோணுச்சிங்கன்னா ஒரு ஆடிட்டர் யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நிறைய பேர் ரெடி பண்ணி தராங்க. நான் இந்த தொழில் பண்ண போகிறேன், இவ்வளோ முதலீடு எனக்கு வேணும், இவ்வளோ கடன் எனக்கு வேணும், இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா அவங்களே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் நம்ம எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஒரு இடத்துல போய் கொட்டேஷன் வாங்குவோம். அந்த பொருளுக்கான கொட்டேஷன் நீங்கள் ஒரு 2-3 இடத்துல வாங்கி வச்சுக்கோங்க. எது நல்லா இருக்குன்னு, சூட்டபிளாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் திட்ட அறிக்கையோட சேர்த்து சமர்ப்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும். இந்த மாதிரி கொட்டேஷன் வாங்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த கடைக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் இவங்க கொடுக்கறதுனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அவசியமாக வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இருப்பிட சான்றிதழ் அது கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாக்கா அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃபை என்ன செய்யணும், சப்மிட் பண்ணணும். அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டு இதை ஸ்கேன் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான பேங்க்ஸ் இந்த லோனை தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த லோன் நீங்கள் வாங்கிக்கலாம். இது மேக்ஸிமம் உங்களுக்கு எப்படி போகும்னா, மாவட்ட தொழில் மையம் மூலமாக தான் போகும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, இந்த அப்ளிகேஷன்ஸை மாவட்ட தொழில் மையம், அதாவது டிக்குன்னு சொல்லுவோம் சாதாரணமாக, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர், அந்த இதுக்கு என்ன செய்வாங்க, அனுப்பி விடுவாங்க. அங்கேருந்து அவங்க உங்களோட திட்ட அறிக்கையெல்லாம் பார்த்துட்டு அவங்க பேங்க்குக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது எந்தெந்த பேங்க்லாம் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னலைஸ்டு பேங்க்கு, ப்ரைவேட் செக்டார்
பேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க், இந்த மாதிரி பேங்க்லலாம் என்ன தராங்க, இந்த எம்எஸ்எம்இ லோன் வந்து உங்களுக்கு தராங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேங்க் லோன் வந்து எந்த அளவுக்கு தருவாங்க, நம்ம என்ன திட்ட அறிக்கை தர்றோமோ அதில் 90லேருந்து 95% தர்றாங்க. 90லேருந்து 95% வந்து நமக்கு லோன் வந்து என்ன கிடைக்கும், ப்ராஜெக்ட் காஸ்ட்லேருந்து நமக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கரெக்டாக கொடுத்தாலே உங்களுக்கு லோன் சேங்ஷனுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 10% அவங்க வந்து ப்ராஜெக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதில் 10% வந்து அவங்க என்ன செய்யணும், அவங்க கான்ட்ரிபியூஷனாக கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ 1 லட்ச ரூபா நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் லோன் போடுறீங்க அப்படின்னாக்கா அதில் 10%ங்கிறது எவ்வளவு, 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அந்த மிச்சம் 9 லட்சம் உங்களுக்கு வந்து பேங்க் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே அதர் கேட்டகரிஸாக இருந்தால், அதாவது ஜென்ரல் இல்லாமல் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி யாராக இருந்தாலும் 5% வந்து நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனாக இருக்கணும். சரி, நம்ம இவ்வளோ தரோம், அப்போ மானியம் சொல்கிறோம், அந்த சப்சிடி அது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25% சப்சிடி தராங்க. 25% சப்சிடிங்கிறது நம்ம சாதாரணம் கிடையாது. எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள், 10 லட்ச ரூபாய்க்கு 25% எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. 25% சப்சிடி தராங்க. இல்லைனாக்கா மேக்சிமமாக எவ்வளோ தராங்க, 1.25 லட்ச ரூபாய் தராங்க. புரியுதா? இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சப்சிடி அப்படிங்கிறது வந்து எப்போ தருவாங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்து 3 இயர்ஸ் நம்ம கண்டினியூஸாக இருந்து அது வரைக்கும் நம்ம பேங்க் லோன் கரெக்டாக கட்டும்போது மிச்சம் இருக்கிற அந்த பேங்க் அமௌண்ட்டில் என்ன பண்ணிப்பாங்க, இந்த சப்சிடியாக அவங்க லெஸ் பண்ணிப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணிப்பாங்க, லெஸ் பண்ணிப்பாங்க. அதனால் சப்சிடி நமக்கு கடனும் கொடுத்து அதுக்கான பயிற்சியும் கொடுத்து அதுக்கான சப்சிடியும் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பிளான் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா செய்கிறது அப்படிங்கிறது என்ன, நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கீம் கைட்லைன்ஸை நல்லா படிச்சுக்கோங்க, ப்ரொசீஜரை நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ளேயே மாடல் ஃபில்டு அப்ளிகேஷன் இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் வந்து ப்ராஜெக்டோட ப்ரொஃபைல் வேணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களே ஒரு மாடலும் வச்சுருக்காங்க. அந்த மாடலை பார்த்துட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸ் ஃப்ளோ சார்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது எங்கேருந்து எங்கே போகும், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க, அப்புறம் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அது டிக்குக்கு போகும், டிக்குலேருந்து பேங்க்குக்கு போகும், ஒரு இன்டர்வியூ ஒன்று வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கையில் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள், அது நமக்கு நல்லது. இல்லைனாக்கா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நடுவில் தரங்களாகும், அப்புறம் திரும்ப போய் நம்ம போய் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆகும். அதனால் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடைசியில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு காப்பியாக நம்ம என்ன பண்ணி எடுத்து வச்சுக்கணும், ஒரு ஜெராக்ஸ் காப்பி என்ன பண்ணி வச்சுக்கணும், ஒரு பிரிண்டட் காப்பி நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன ரியலாக என்ன இருக்கோ அதை தான் கொடுக்கணும். ஏன்னா இது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். ஏஜ்லேருந்து சரி, உங்கள் நேம்லேருந்து, உங்கள் அட்ரஸ்லேருந்து, உங்கள் மொபைல் நம்பர்லேருந்து, இமெயில் ஐடியிலேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்தா உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் எந்த தரகரையும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்த தரகரையும் நம்பாதீங்க, யாரையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது வெப்சைட்டில் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. இப்போது நம்ம அந்த வெப்சைட், இந்த லோனுக்கான வெப்சைட் அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். https://www.msmeonline.tn.gov.in இந்த வெப்சைட் அட்ரஸ்க்கு போனீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில் இன்னும் கிடைக்கும். நான் கொடுத்த உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா விதமான டீட்டெயிலும் இருக்குது. எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த வெப்சைட் அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், அதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து வெப்சைட்டுக்குள்ளே போகும். இதுதான் இந்த லோனை பற்றிய ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஈஸியான லோனு, ரொம்ப ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், எங்கேயும் அலைய தேவையில்லை, ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். 10 லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. இதை விட ஒரு பிஸ்னஸ் லோன் நம்ம வேறு எங்கேயுமே வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் சந்திக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.